ஸோ சூப்பர் சிங்கர் நம்முடைய சீனியர் ஸ்ரீனிஷா மேடம் அவங்க தான் வந்து வெல்கம் பண்ணுறோம். ஸோ மீண்டும் நல்ல ஒரு பலத்த கைத்தில் விடுவேன். ஸோ அவங்க வாய்ஸ் வந்து பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்கள பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய பேர் வந்து டைரக்டர்லாம் கூப்பிட்டு அவங்க வாய்ஸுக்காக வந்து பயங்கரமாக சாங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அச்சோ அச்சோ அப்படின்னு சொன்னோடனே வந்து we welcome the talented playback singer and performer. She developed a love of music at a very young age. Welcome you ma'am. மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவழி உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே என் நினைவு இது போல இல்லையே எவளோ என் நெடுநாள் இருந்தேன் இரவும் பகலும் டே இவ்வளோ நேரம் நானும் 2 மணி நேரமாக தொண்டை தண்ணி கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பாட்டுமே போடல. வச்சுக்கிறோம் தனியா. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு ஆடியன்ஸ், அப்பா சான்ஸே இல்லை. நான் சரி ஓகே கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபுல் பேக்ட் அண்ட் கேர்ள்ஸ் தான். கண்ணு கெட்டின தூரத்தில் ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் தாஸ் அண்ணா. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்களை கூப்பிட்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. பாலா அண்ணா இருக்காங்க, ரியோ அண்ணா இருக்காங்க. இவங்களெல்லாம் ரொம்ப நாள் கழித்து வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தவசீலி இருக்காங்க, ஏப்ரஹாம் இருக்காங்க, வினோத் அண்ணா இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாரோடவும் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுல. ஸோ சாங்குக்கு டேரெக்டாக போயிடலாமா? ஏன்னா பேசுறதுனா ரொம்ப நேரம் பேச வர மாட்டேங்குது. போகலாமா? பாடிடுங்க. பேச வரலன்னா பாடிடுங்க. பாடிடலாமா? யா யா யா. ஓகே. இங்கே அனிருத் சாரோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு மெலடியாக ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். இந்த சாங் 2 சாங்குமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாட்டு. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? 3 மூவியோட ஃபேன்ஸ் இருக்கீங்களா இங்க? என்ன சாங் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க பாடணும்னு தெரியல. Are you all ready? நினைச்சு பார்க்கும்போது தோடில கிடக்கணும், நினைச்சு நெடுஞ்சதெல்லாம்
லேசா லேசா ராசா கிட்ட நெருங்குற லேசா மானொருங்குற தூசா விட்டு போயிடுறா வெரசா வெரசா விரல் தூக்காதே தூக்காதே தூக்க கேட்காதே அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே இதுவ சொல்லாதே சொல்லாதே சொல்ல சொல்லாதே சொல்லிட்டு சொல்லாதே சொல்லிட்டு விட்டு செல்லாதே பத்தவைக்கும் பாதைக்கார பாதைக்கார பத்தவைக்கும் பாதைக்கார மரரே சுத்தவைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திட மனசு எங்கட Thank you. Excellent, ma'am. Excellent. Yeah. Thank you. அடுத்து வந்து ஒரு சாங் நான் ஆக்சுவலி பிளானே பண்ணல ஆனால் ரியோ அண்ணா இருக்காங்க அவங்க முன்னாடி இந்த சாங் நான் பாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆல்பம் சாங்னு ஒன்று பாடினது வந்து காதல் ஒன்று கண்டேன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அதை ரியோ அண்ணா தான் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சாங்காக நிறைய லவ் கிடைச்சிது எனக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷனாகவே மாறிச்சு ஸோ ஒரு ஃபியூ லைன்ஸ் ஓகேயா நீங்கள் பாடணுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க முழுசா உனக்கென நான் வாழறேன் புதுசா தினம் தினம் என்ன பார்க்கிறேன் அழுதா ஏனோ தானோ இன்று போன நாளும் எல்லாம் நீயே இன்று மாறுதே யாரும் எல்லாம் நேரு வந்த பின்னும் உனதருகில் காதலொன்று கண்டின் பெண்ணிலேசா அழகன தானா விழுகிறேனி பேசி சிரிக்கையில் வதட்டல ஒரே வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிறவ கூட நடக்கும் போது இல்லாம நனைஞ்சு போக கண்ணை வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேட்குதே கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டு ஆசை கூடுதே தேங்க்யூ ஸோ மச் ஸ்பெஷலி ஐ வாண்ட் டெடிகேட் திஸ் சாங் டு யூ நான் ஓகே அடுத்த சாங் போகலாமா ஏதாச்சும் சாங் ரெக்வெஸ்ட் உங்கள் சைட்லேருந்து இருக்கா Acho, 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 acho. Please. ஐ திங்க் அடிப்பெண்ணேவா ஓகே ஸோ ஃபியூ லைன்ஸ் உங்களுக்காக நான் பாடுறேன் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி ஒரு ஆல்பம் சாங்காக வந்து பயங்கர லவ் கிடைச்ச ஒரு பாட்டு மோர் தென் 450 மில்லியன் வியூஸ் ஆன் யூடியூப் மட்டும் போயிருக்கு இந்த சாங் ஸோ உங்களுக்காக சிரிப்பினில் சிதறும் அழகின பூக்கள் ரசித்தே வாசம் பிறந்தது வேர்வை துளிகளும் தீர்த்தம் போல என் மேலே படுகையில் பாவமழைது இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே அன்பே உன்னோடு வாழும் போற நாளும் இறகை போல பறக்கிறேன் நான் உன்னோடு வாழும் நொடியில்லேனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன் உன்னோடு நானும் வாட உன்னோடு நானும் சாக உன்மடி சாயவா உன்மடி சாயவா ஒண்ணுமே
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா சாஞ்சிக்கலாம். அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன், அவங்க எதுவுமே பண்ண. ஐயோ ரியா நான் உரைக்கிறேன், சாரி. அவர் என்ன நான் உரைச்சாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நேரமாக ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ என்னோட ஒரு ரீசெண்ட் ஹிட்டான ஒரு பாட்டு, இந்த பாட்டுக்கு எனக்காக 2 அவார்ட் கிடைச்சிது. மோஸ்ட் பாப்புலர் சிங்கர் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்ட் கிடைச்சிது. ஸோ அரண்மனை 4 மூவியில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ணாக்காக பாடின ஒரு பாடல் உங்களுக்காக. எல்லாருமே ரெடியா? 1 2 3 Annabelle கொஞ்சம் ring எல்லாம் நம்ம foreign ring அன்பே புந்தன் நம்பர் சொல்லு தினமும் செய்வேன் ring 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 அசைக்கணும் auditing புது மிஸ்ஸை எல்லாம் reporting coffee shop தேவை இல்லை கல்லாரைக்கு படேட்டிங் அச்சோ 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 அச்சம் அச்சம் அச்சோ மிச்சமுள்ள மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆவி இந்த பாட்டுக்கிட்ட சிக்கிக்கிச்சோ. அச்சோ அச்சோ சிக்கிக்கிச்சோ அக்கம் பக்கம் யாரும் இல்லை தன்னன் தானே காட்டுக்குள்ள வெக்கம் வெக்கம் ஏதும் இல்லை வெட்டி பேச்சு எதுவும் தேவையும் இல்லை குள்ள அமர்ந்திருக்கா திரும்பவும் பேய் வந்திருக்கா காலையில் கண் முழிச்சு காஃபி என்ன தந்துருச்சா குள்ள அமர்ந்திருக்கா தூக்கம் போச்சு எந்திருப்பா காலையில் மேட்ச் இருக்கு கேட்ச் பிடிக்க வந்திருப்பா. நாக் நாக் யாரது பாக் பாக் பேயுது யார் யார் காட்டுக்குள்ளே லாக் லாக் போடுது ஆட்டம் கூடுது வாட்ரைன்னு நேருது அசோட்ட ஆடுதுல ஹேண்ட பாம போடுது ஹே அச்சோ 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 அச்சம் அச்சம் அச்சோ மிச்சமுள்ள மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ ஹே அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆவி இந்த பாட்டுக்கிட்ட சிக்கிக்கிச்சோ. எல்லாம் நம்ம foreign ring அன்பே குந்தன் நம்பர் சொல்லி தினமும் செய்வேன் ring 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 அசைக்கணும் auditing புது மிஸ்ஸை எல்லாம் reporting coffee shop தேவையில்லை கல்லாரைக்கு பதிலா கரண்டடிக்கு ரோஜா செடி கைய வைக்காத லெவலுக்கிட்ட டீசல்னு தள்ளி நிற்காத வாட்ஸ்அப்பில் ஹாய் சொன்னா கோஸ்ட் பண்ணாத லாஸ்ட் சீன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத. அச்சோ 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 பத்திக்கிச்சோ அச்சோ 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 சிக்கிக்கிச்சோ. Thank you so much. Thank you. Stage has witnessed many performances today, but the next one promises to be truly unforgettable. Every performer brings talent, but only few bring the kind of energy that shakes the stage and the world. Yes. இந்த உலகம் சில அரிதாரம் பூசிக்கொள்ள விரும்பாத மனிதர்களை அடையாளம் கொண்டு கொள்ள தவறியதில்லை. மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு. ஸோ நல்ல ஒரு பலத்தை கைத்தல் கொடுத்தலாம் மேடம் அவங்களுக்காக. ஸோ இவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கறதுக்காக நம்ம ஈரோட்ல இருந்து நம்ம மஞ்சள் மாநகரத்துல இருந்து நம்மளுடைய ரியோனா வந்திருக்காரு. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் ரியோ ராஜ் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறோம்.
அப்படின்னாலே ஒரு என்டர்டெய்னர், ஹோல்சம் அப்படின்னு இருந்த ஒரு இமேஜ். திரும்ப ஸ்கூலுக்கு போகணும்னு நம்மளுக்கு ஆசையாக இருக்குல்ல. ஏன் ஆசையாக இருக்குது? அங்கேயும் டீச்சர் நம்மக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க, அங்கேயும் நம்மளை ஒரு மாதிரி அந்த கிளாஸ் ரூமில் அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தான் வரணும், போகணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தோம். ஆனால் ஏன் அங்கே போகணும்னு தோணுது? அங்கே நமக்கு ஒரு இன்னசென்ஸ் இருந்திருக்கும், அங்கே ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். ட்ரீமுக்கும் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுன்றதுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். ஆங்கர் ஆக்டர்ன்ற கேட்டகரியே கிடையாது. ஓகே, நான் டிவியில் வந்தால் போதும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான். அடியே இது ஜியூ போக்கு தாண்டி. இது உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் வெல்கம் ரியோ ராஜ் அவர்களுக்காக மீண்டும் நல்ல ஒரு பலத்த கைத்தல்ல கொடுத்தலாம். குருகி குருகி போனதடி யானியே நீன்றி மூடுமே ஏவானோ. ஸோ வந்து வைக்கம் விஜயலட்சுமி அவங்களுக்காக அவார்டு கொடுக்க போகிறது நம்ம வந்து ரியோ ராஜா அண்ணா தான். ஸோ அவருடைய சாதனை வந்து சாதாரணமாக கிடையாது. ஸோ ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தோடனே நீங்கள் வந்து ஒரு ஹீரோ ஆகிடுவீங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்பியிருக்குமான்னு தெரில. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ரியோனா இருக்கார். ஸோ வந்து ஈரோட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் ரியோனா வந்து இப்போ இந்த இடத்துல நிற்கிறது. ஸோ மீண்டும் நல்ல ஒரு பலத்தை கைத்தல கொடுத்தலாம் ரியோ ராஜ் அவர்களுக்காக. ஸோ மேடமுக்கு ஒரு ஏவி ஒன்று இருக்குண்ணா. இசை என்பது ஒரு மொழி அல்ல, அது ஒரு உணர்வு. சிலர் இசையை ரசிக்கிறார்கள், சிலர் இசையை கற்றுக்கொள்கிறார்கள், சிலர் மட்டும்தான் இசையாகவே மாறி உலகத்தின் இதயத்தை தொடுகிறார்கள். அப்படி நம் இதயம் தொட்ட ஒருவர்தான் இசையின் இனிமையை தனது குரலில் மட்டுமல்ல தனது மனதிலும் தாங்கி நிற்கும் இசைக்குயில். ഞാൻ பிறந்தது விஜயதசமி அன்னைக்கு தான், 1981 அக்டோபர் 7. அப்போ நான் பிறந்தது சென்னையில். சென்னையில். அதுக்கப்புறம் 5 வயசுல கேரளாவில் வைக்கம் வந்துட்டேன். அப்போ என்னோட பாட்டி தான் செலக்ட் பண்ணியது, அப்பாவோட அம்மா சரோஜினி அம்மா. விஜயதசமியில் பிறந்ததுனால அன்னைக்கு பிறந்த விஜயலட்சுமின்னு பேர் போட்டாச்சு. என்ன உங்க செல்ல பேர்ல என்னன்னு கூப்பிடுவாங்க வீட்டுல? விஜி, പിന്നെ அச்சு, மியாவு. மியாவு. மியாவா? அது என்ன மியாவுனா? நானும் மியாவு இடைக்கு சொல்லுவேன். கண் பார்வை இல்லாமல் பிறந்தாலும் அவருடைய கனவுகளுக்கு பார்வை இருந்தது. ஆம், அவரால் உலகத்தை கண்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் இசையின் மூலம் இந்த உலகமே அவரை பார்த்து வியந்தது. கேரளாவின் ஒரு சிறிய ஊரில் பிறந்த இந்த அற்புத குரல் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. ஆனா இவ்வளோ பாசிட்டிவா நீங்க எப்படி இருக்கீங்க? அது அப்பாவும் அம்மாவும் எல்லாரும் சொல்லி கொடுத்தது. எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு சோகமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய முதல் பாடகையாக நீங்கள் பாடின பாட்டு எது? எங்களை காற்றே 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 நீ மூங்கில் துளைகளில் கீதம் இசைப்பதென்ன, கீதம் இசைப்பதென்ன. இசை உலகில் அவருடைய பயணம் எளிதாக இல்லை. பல சவால்கள், பல தடைகள்,
என அனைத்தையும் தாண்டி அவருடைய விடாமுயற்சி, இசை மீதான அன்பு, நம்பிக்கை இவை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன் வாழ்க்கையாலே உலகிற்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் திரு வைக்கம் விஜயலட்சுமி. இசையின் இனிமையாய் உலகத்தையே தன்பால் இருத்த மாபெரும் இசைக்குயிலை வாழ்த்தி வணங்கி வரவேற்பதில் பெருமை கொள்கிறது சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். நீ நடந்து போகுமா நீண்டு நீண்ட பாதையில் கைவிரல் பிடிக்குவான் கூடையாரி நீ. எதிர நின்னதேதுமே தானையங்கு நீக்குவான் சாலு தீர்த்துமெத்துமே நீரொழுக்குகள். இந்த நம்பிக்கை பெண்மணிக்கான விருதை பெற அன்போடு அழைத்திருக்கின்றோம். Now, as we take the privilege to honoring them, may I invite our chairman, secretary and director of institution along with all dignitaries, please come up to the stage. நம்பிக்கை பெண்மணி விருது வழங்குவதில் வந்து நம்ம காலேஜ் வந்து பயங்கரமாக வந்து அவங்க கௌரவப்படுறாங்க. ஸோ மீண்டும் எல்லாரும் கைத்தொழில் கொடுத்துருங்க. ஸோ மேடமுடைய வாய்ஸை வந்து நம்ம வந்து திரையில தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம ரியலாக வந்து நம்ம இதை வந்து கேட்க போகிறோம். Thank you. Your journey and your music remind us that true strength comes from the passion and determination, ma'am. Please. Hi. Hi. We need your words. And How are you? Are you fine? Thank you very much for this honor and award. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நாகப்பட்டினம் சர் ஐசக் நியூட்டன் இன்ஸ்டியூஷன் காலேஜில் எனக்கு வர வச்சதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. விருது கொடுத்ததுக்கும் கடவுளுக்கு நன்றி. பேரண்ட்ஸ் அண்ட் குருஸ் அண்ட் டாக்டர் முருகதாஸ் சார், சார்லஸ் சார், ஆனந்த் சார், அவார்டு கொடுத்த ரியோனா சார், ரியோன் ராஜ் சார், அண்டு காலேஜ் பிரின்சிபல், டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், இங்கே கூடியிருக்கிற எல்லா மக்களுக்கும், அதுக்கப்புறம் சுமதி மேடம், விஜயகுமாரி மேடம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி சாலை பாடுங்கோ. கல்லூரி சாலை பாடுங்கோ. நீங்களும் சேர்ந்து அவங்களோட பாடணுமாமா? பாடுங்கோ. எல்லாரும் பாடுங்கோ ப்ளீஸ். கல்லூரி சாலை. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். மேம் உங்களுடைய ஃபேவரட் சாங் ஓகே சொல்லுங்க மேம். எப்படி இருக்குங்க? எல்லாரும் நல்லா இருக்குல்ல? எல்லாருமே நல்லா இருக்காங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. வணக்கம் மேம். அவங்க எல்லாருமே நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. நானும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து எங்களுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வேளாங்கண்ணி மாதா. நாகப்பட்டினம் எப்படி மேடம் இருக்கு? சூப்பர். அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி மாதா கிட்ட போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன். அது ஒரு என்னோட ரொம்ப மகிழ்ச்சி. ஐ எம் வெரி லக்கி. ஓகே மேம். நம்மளுடைய ஃபேவரட் சாங் போயிடலாமா மேம்? போடுறேன். ஓகே. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவுமுண்டு. மண்ணிலே ஈரமுண்டு,
முள்காட்டில் பூவும் உண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வாக்காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழினரும். அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடி தரும். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உள்ளே அதை தேடு கண்ணம்மா. மண்ணிலே மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இல்லை வாக்காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. தேங்க்யூ. சூப்பர் மேம், சூப்பர் மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்படியே தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் அப்படியே கேரளா வரையும் டிராவல் பண்ணலாமா மேம்? ஓகே, மலையாளம் சாங் போலாமா? எஸ் மேம். Ma'am, our small request Yeah. for your song, Sopana Sundari, or few lines for us, ma'am. Okay. All the girls and boys expect. Okay, after Malayalam song, we will sing. Okay? അങ്ങ് വാനക്കോണില് മിന്നി നിന്നൊരമ്പിളി, അമ്പിളിക്കലയ്ക്കുള്ളില് ചോര കൺമുയൽ. ഇങ്ങ് നീലത്തുരുത്തില് നീർപ്പരപ്പിൽ നിഴലിടും അമ്പിളിക്കലയ്ക്കുള്ളില് ആമക്കുഞ്ഞനോ ആമക്കുറുമ്പനെന്ന് നെഞ്ചത്ത് വെറ്റിലറ്റെല്ലവുമായി താനെ വലിഞ്ഞു കയറി ദൂരത്തിൽ എങ്ങോ പതുങ്ങിയല്ലോ. താരക്കൊളുത്തുള്ളോരാ ചേലൊക്കും വെറ്റിലറ്റെല്ലത്തിലോ. ഭൂമിയപ്പാടെ മൂടും അത്രയും വെറ്റിലയിട്ടു വയ്ക്കാം കുഞ്ഞിളം പാവം. കഥ കേട്ടു പിഴി പോട്ട് മാറും ചൂടിൽ ഉറങ്ങ് ഉറങ്ങ് പൊന്നു കളരാതെ ഓമൽ ചിരിയാടെ കൊഞ്ചേ കളിയാടി വളര് വളര്.
ആകാശ നക്ഷത്രങ്ങൾ നിക്കെല്ലാം തെറ്റാതെ കാട്ടിത്തരും കൂടും നീർത്തകറ്റാൻ എന്നും മുന്നിൽ തെളിഞ്ഞുണരും നീ എന്ന വിത്തെടുത്ത് മണ്ണൊരു കാടാക്കി മാറ്റിത്തരും കുഞ്ഞിലപ്പാവേ കഥ കേട്ടില്ലേ വിഴി പോട്ട് മാറി ചൂടിൽ ഉറങ്ങ് ഉറങ്ങ് തളരാതെ ഓമൽ ചിരിയോടെ കൊഞ്ചി കളിയാടി വളര് വളര് ഉയർന്നു വാ ഉയർന്നു വാ കടകളെ നീ ഉടച്ചു വാ ഉയർന്നു വാ ഉയർന്നു വാ ഉലകിനെ നീ ജയിച്ചു വാ താങ്ക് யூ Thank you, ma'am. வேற லெவல் மேம். Thank you, அடுத்து உங்களுக்காக சுந்தரி நின்றுட்டே இருக்காங்க மேம். சொப்பன சுந்தரியா ஆமா, சொப்பன சுந்தரியா மேம். ஆக்சுவலி நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மேம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர் யாராவது சொல்லுங்க மேம். ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சார் பண்ணிடலாமா மேம் உங்களுக்கு? ஓகே தானே? Yes. எதுவும் அடிச்சிடக்கூடாது மேம். நல்லா இல்லைனா நல்லா இல்லைனா அடிச்சிட மாட்டீங்கல்ல? ஆமாம் ஆமாம் அடிப்பொழு ஒரு தடவை சொன்னால் இந்த தமிழ் படங்கள்ல கணத்துல மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படியே சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க எஜமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா பேரை கேட்டாலே சும்மா அதறது இல்ல. அடிப்பொழி அடிப்பொழி சூப்பர். இது மாதிரி வந்து விஜயலட்சுமி மேடம் பத்தி சொல்லணும் அப்படி சொன்னா என்ன வாய்ஸுங்க அது, என்ன வாய்ஸ். கடவுள் ஆசீர்வாதங்க. நல்ல ஒரு கைத்தல கொடுங்க. தேங்க்யூ. நீங்க எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் அப்படியே சொல்லி அந்த எல்லாவில் ஆண்டவனை வேண்டி விரும்பிக்கிறேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் மியாவ் மியாவ் மேம் பயங்கர வைபில் இருக்காங்க. ஸோ அடுத்து சொப்பன சுந்தரிக்கு போயிடலாம். ஓகே, அடிப்பொழி மிமிக்ரி சூப்பராக இருக்கு ராஜ் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் வந்து எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகே, நன்றி மேம், நன்றி நன்றி. நன்றி சார். ஐயா
பூக்கடையே இங்கே வந்து பூஜை பண்ணோம் கிட்ட நின்று ராத்திரிக்கும் தூக்கத்துக்கும் எப்பவும் ராசி இல்லை ஏக்கத்துக்கும் கூட்டத்துக்கும் எப்பவும் பஞ்சமில்லை மூங்கிலுக்கும் தென்றலுக்கும் சொந்தமும் தேவையில்லை எங்களுக்கும் தேவதைக்கும் சம்மந்தம் மாறவில்லை அத்தனை பேரையும் அத்தான மாத்திடும் சங்கமும் எங்கத்தான் சங்கமும் ஆகத்தான் ஆகத்தான் ஏனாந்தான் சொப்பன சொப்பன சுந்தரி உங்கள் கலைக்கும் கலைக்கும் மந்திரே ஏனாந்தான் சொப்பன சொப்பன சுந்தரி உங்கள் கலைக்கும் கலைக்கும் மந்திரே சொப்பன சுந்தரி நானே நான் சொப்பன லோகத்தின் தேந்தானே சொப்பன சுந்தரி நானே நான் சொப்பன லோகத்தின் தேந்தானே ராதல் மின்னலிலே கழிப்பேனே சோம்பல் இல்லாமலே கழிப்பேனே மீண்டும் 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 தோண்டும் நெஞ்சில் தோன்றும் 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 நான் சொப்பன சொப்பன சுந்தரி உங்கள் கலைக்கும் கலைக்கும் மந்திரே நான் சொப்பன சொப்பன சுந்தரி உங்கள் கலைக்கும் கலைக்கும் மந்திரே Ma'am, தேங்க்யூ thank you ma'am, thank you so much. உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் எந்திரிச்சு டான்ஸ் ஆட வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மேடம் உங்களுக்காக மீண்டும் நல்ல ஒரு பலத்த கைத்தள்ள கொடுத்துடலாம். தேங்க்யூ அருந்ததி சந்தோஷ், ஸ்ரீனிஷா அண்ட் எப்ரஹாம் சார், தபசீலி மேடம் அண்ட் KPY பாலா சார், எல்லாருக்கும் தேங்க்யூ. Thank you ma'am. தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா அவங்க அப்பாவும் அம்மாவும் தேனால தான் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போன ஜென்மத்திலேன்னு நினைக்கிறேன். மேபி இட்ஸ் வெரி கிஃப்டட் மேம். வி ஆர் வெரி thank you so much for making it. ஓகே பை. தேங்க்யூ. The say truth, strength is not measured by physical ability, but the power of the human spirit. Our next personality is the perfect example of resilience, the determination and hope. She proves that no challenge can stop a determined heart. Now, let's get to the know about her through a small AV. வாழ்க்கை எப்போதும் திட்டமிட்ட பாதையில் செல்லாது. அது சில நேரங்களில் நம்மை சோதிக்கும், சில நேரங்களில் நம்மை உடைக்கும். ஆனால் அரிதாக சிலரையே அது உலகத்தை மாற்றும் அளவுக்கு வலிமையானவர்களாக மாற்றும். இன்று நம்முடைய வருகை தந்திருக்கும் திரு பிரீத்தி சீனிவாசன் அவர்கள் ஒட்டுமொத்த மன வலிமையின் உருவம். இந்த நொதியில நம்ம பண்றது நல்ல காரியம். அப்போ எப்பவுமே நம்மளை கடவுள் பார்த்து ஒரு நம்பிக்கையில தான் நான் வாழ்றேன். ஒரு காலத்தில் தேசிய அளவில் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்திய திறமையான நீச்சல் வீராங்கனை. கனவுகள் நிரம்பிய இளம் வயது, வெற்றி நோக்கி பாய்ந்த வாழ்க்கை. ஒரே ஒரு கணம், திடீரென ஏற்பட்ட விபத்து அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. பலருக்கும் அது முடிவாக இருந்திருக்கும். பலர் அங்கேயே நம்பிக்கை இழந்திருப்பார்கள். ஆனால் இவரோ வேறு. ஆம், உடல் நின்ற இடத்தில் அவரின் மனம் பறக்கத் தொடங்கியது. At every stage in life, everything seemed to be perfect until the accident. And at the age of 18, I suddenly had an accident. Before that, the 12 years of school, I went to 9 different schools in 3 different continents. I graduated school in the top 2 percentile of the entire American student population. தன் வழியையே தன்னுடைய பலமாக மாற்றி, கண்ணீரை நம்பிக்கையாக்கி, தன் வாழ்க்கை போராட்டத்தை இன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒளிவிளக்காக மாற்றினார். பிரீத்தி சீனிவாசன் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, அது ஒரு உற்சாகம், நம்பிக்கை, வாழ்க்கை பாடம். இன்று அவர்களின் வாழ்க்கை பயணம் நமக்கு சொல்லும் ஒரு உண்மை.
வாழ்க்கை நம்மை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் நாம் எழுந்து நிற்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அப்படி என்று ஒரு புதிய நம்பிக்கை நட்சத்திரமாய் எல்லோர் மனதிலும் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பிரீத்தி சீனிவாசன் அவர்களுக்கு தன்னம்பிக்கை பெண் விருது வழங்குவதை பெருமை கொள்கிறது சார் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். And along with Rio sir, please, to give a வெற்றியை வென்ற வீராங்கனை என்ற விருதை பெற let us warmly welcome to the incredible Miss Amazing Women Mrs. Preeti Srinivasan அவர்களை மிகுந்த கரகோஷத்தோடு நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். ஸோ அவங்களுடைய அம்மாவை மட்டும் மேடைக்கு ஒரு மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கோங்க. My sincere thanks to all the dignitaries to present here. வணக்கம் எவ்ரிவன். வணக்கம் மேம். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நிறைய எனர்ஜி இருக்கு. இட்ஸ் வண்டர்ஃபுல் டு பி ஹியர். First of all, I wish to express my deepest gratitude to Chairman sir and Secretary sir. என்ன மாதிரி ஒரு பர்சனை இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட மேடைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். 2-3 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே உட்காந்து இவங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அவர் ஆக்டர் சார் எல்லாரோடையும் இதுவும் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஏன் இவங்களுக்கு இவ்வளோ அன்பு கிடைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இவங்க யாருமே இங்கே வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். 2 மணி நேரம் நம்ம ஒரு சினிமா பார்த்துட்டு இதெல்லாம் என்ன பெருசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இவங்க வந்து பாடி நாங்கள் அவ்வளோ சர்வசாதாரணமாக பாடுறாங்க. பட் இதெல்லாம் ஒரு மகாவித்யா. இது வந்து சரஸ்வதி கட்டாட்சம் இருந்து எவ்வளோ மணி நேரத்தோட ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து சரளமாக பாட முடியும். நானும் நீனும் பாடலாம், பட் எல்லோரும் ஓடி போயிடுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக அவங்களோட வாழ்க்கையே நம்மளோட சந்தோஷத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கொடுக்குற அன்பு தான் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? ஸோ நீங்கள் யாரெல்லாம் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக வேண்டான்னு நினைக்கிறீங்க? யாருக்கான சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக வேண்டான்னு இருக்கா? எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ்க்காக தான் நம்ம போராடுறோம் இல்லையா? இப்போ சாரோட ஜேர்னி யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன காலேஜ், சின்ன ஏதோ இந்த மாதிரி ஒரு பேக்வேர்டு ஏரியாவில் எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும்னு ஆரம்பித்தது இப்போ எவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குது. ரியலி உங்களோட கனவுகளை நினைவாக்கிறதுக்கு அவரோட உழைப்பு அந்த சக்ஸஸ் இல்லையா? ஸோ நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் அந்த ஒரு தபஸ், ஒரு நம்ம அப்பா அம்மா, எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள், இன்னொருத்தரோட கஷ்டம் அதுதான், அதை எப்படி நம்ம தீர்க்கிறோன்னு யோசிக்கும் போது
அதுலேருந்து வர விளைவு ஒரு சக்ஸஸாக வந்து முடியறது. பணம் வந்து ஒரு கருவியாக இருக்கிற வரைக்கும் அது பவர்ஃபுல். அதுவே ஒரு கோல், ஒரு முடிவாக ஆரம்பிச்சிடுதுன்னா அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுறது. ஸோ நம்ம சக்ஸஸ் வந்து எப்படி நம்மளோட டேலண்ட்டும் நம்மளோட ஹார்ட் ஒர்க். சார் சொன்னது கேட்டுட்டே இருந்தேன். 4 விஷயம் சொன்னார். ஒழுக்கம், உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இல்லையா? ஒழுக்கம், உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இது 4 விஷயமும் நம்ம சேர்ந்து லைஃப்பில் போராடினோன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் நிச்சயம். இங்கே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸோட இது இருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, நர்சிங் இருக்காங்க, ஃபார்மசி இருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், என்ஜினியரிங். அப்பா உங்ககிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வரணும்னா நான் என்ன சொல்லணும்னு கற்றுன்ட்டேன் இப்போ. ஸோ நாங்கள் வந்து சோல்ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டட் ஸ்பைனல் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கோம். முதுகு தண்டுவடம் பாதிப்பு யாருக்கு வேணால் எந்த நொடியில் வேணால் அடிபடலாம். வேலை செய்கிறவங்க, விவசாயிகள் மரத்துலேருந்து விழுந்துடுறாங்க, கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ். ஏன் இந்த ஸ்டேஜை ஏற்படுத்தும் போது அவங்க உழைப்புலேருந்து திடீர்னு ஒரு நொடியில் விழுந்துட்டா அவங்களுக்கு லைஃப் லாங்கில் அவங்க வந்து பேரலைஸ்டாக இருக்கிற நிலைமை ஆறுது. அப்போ அவங்களுக்கு போக்கிடமே இல்லை. அவங்களுக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் சோல் ஃப்ரீ. யாருமே இல்லாத அவங்கள கைவிட்டுட்டது நம்ம சொசைட்டி அப்படின்ற போது ஒரு இன்சூரன்ஸ் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, அவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷனுக்கான வாய்ப்பே இல்லை, அவங்கள மரியாதையோட வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதுக்காக தான் சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் ஏற்படுத்தி நடத்தின்னு இருக்கோம். எனக்கு இங்கே 3 ரிக்வெஸ்ட் இருக்குது. எனக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. பட் எனக்கு இருக்கிற 3 ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்களோட இத்தனை இன்ஸ்டிடியூஷனில் எத்தனை மாற்றுத்திறனாளி இருக்காங்க? ஸோ ஒரு 70,000 பேர் படிக்கிற இடத்துல 2 மாற்றுத்திறனாளி இருக்காங்க. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் வந்து, இப்போ நீங்கள் பார்த்தீங்க வைக்கம் விஜயலக்ஷ்மி மேடமோட டேலண்ட், அது வந்து இட்ஸ் டிவைன். ஸோ மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கள ஒதுக்கிட வேண்டாம். நீங்கள் உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரு 2% கோட்டா கொடுத்தீங்கன்னா எங்களோட இந்த அத்தனை வாய்ப்பு. நான் வந்து நீங்கள் பார்த்தீங்க வீடியோ, ஐ கிராஜுவேட்டட் அட் த top 2 percentile of the entire American student population. I could have gone to Yale or Princeton or anywhere. ஆனால் இங்கே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் கூட எனக்கு அட்மிஷன் கொடுக்கல. உங்களை மாதிரி மக்கள்லாம் ஏன் படிக்க வரீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் இப்போது நீங்கள் சொன்னீங்க, அதுவும் உழைப்பில் 6 வருஷம் உழைச்சி ஐஐடியில் PhD வாங்கின ஃபர்ஸ்ட் உமன் with a 90% disability in the history of India. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எத்தனையோ கஷ்டத்துக்கு நடுவில் நீங்கள் படித்து முன்னேறீங்க. சார் சொன்னார், சுஜாதான்னு ஒருத்தங்க முதல் வருஷத்துலேயே 25 lakhs LPA அப்படின்னு. அந்த 25 lakhs இஸ் நாட் த கிரேட் திங். அவங்க அது மூலியமாக அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தர பெருமை தான் கிரேட் திங். அண்ட் அது வந்து உங்களோட அத்தனை பேரோட லைஃப்லேயும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். செகண்ட் ரிக்வெஸ்ட், இப்போ நான் சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் நடத்துகிறேன் இல்லையா, அதில் வந்து எங்களுக்கு நிறைய நர்சிங் பீப்புள் வேணும், ஃபிசியோதெரபிஸ்ட் வேணும். உங்களோட இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணலாம். நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், ஏன் யோகா, நேச்சுரோபதி, இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரிக்வயர்டாக இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா எங்களோட சென்டர் இன்னும் மச் பெட்டராக வளரும். எதுவுமே இல்லாத
வீல் சேரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து அவங்களுக்கு மரியாதையான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் சார் எங்களுக்கு. நான் இன்னைக்கு நர்சிங்க்கு ஒன்று விஷயம் சொல்கிறேன். திவ்யா எங்கே இருக்காங்க? திவ்யா என்ற நர்ஸ் ப்ளீஸ் கம் அப் ஆன் ஸ்டேஜ். எல்லாரும் கை தட்டணும். எனக்கு இங்க மைக் பிடிச்ச நின்றுட்டு இருக்கிற இந்த மகேஷ் அண்ட் இவங்க தான் என்னோட கேர் கிவர். இவங்க ராத்திரி பகலும் தூங்காத, ஒரு 6 மணி நேரம் தூக்கம் தான் கிடைக்கும், என்னமோ எல்லா விதமான கஷ்டமும் வரும். ஆனால் இவங்க என் கூட பொறுமையாக இங்கே ட்ராவல் பண்ணுறதுனால தான் நான் இங்கே ஸ்டேஜில் நின்று அவார்டு வாங்க முடியாது. எங்களோட இன்ஸ்பயர் சென்டரில் ஒரு 40 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. நர்சஸ், டாக்டர்ஸ், பிஎம்ஆர் ஸ்பெஷலிஸ்ட்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இவங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக வேலை செய்கிறதுனால என்னை போல் வீல் சேரில் வந்து படுத்த படுக்கையாக படுக்கை புண்ணோட வந்து, படுக்கை புண்ணில் புழு இருக்கும், அந்த மாதிரி யாருமே எல்லாரும் கைவிட்டவங்க வந்து ஒரு 4 மாசத்துல அவங்க கேலிப்பர் பிடிச்சி நடந்து போய் இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தையே காப்பாத்துறேன்னு சொல்லும் போது அதை விட பெரிய சக்சஸ் எதுவுமே லைஃப்ல இல்லைங்க. அதனால என்னோட சின்ன வேண்டுதல் இதுதான். உங்க வாழ்க்கையில நீங்க யங்கா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, நிறைய படிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு லவ்லி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க அப்பா அம்மாவை மறந்துட வேண்டாம், நீங்க எங்கேருந்து வந்தீங்கங்கிறத மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க வாழ்க்கையில உங்களோட டேலண்ட், உங்களோட டைம் பிறரோட நன்மைக்கு நீங்க செலுத்தினீங்கன்னா அதை விட பெரிய சக்சஸ் எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, லைஃபுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க எல்லாருமே. ஸோ ஃபைனலாக சொன்னது அப்பா அம்மா, அங்கே நின்ட்டீங்க மேம். நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்கள, எல்லா மனசுலையும் நின்றுருக்கீங்க மேம். நல்லா மீண்டும் ஒரு பழத்தை ஒரு கைத்தல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். Just one more thing I wanted to add, I forgot. மிஸ்டர் முருகதாஸ், மிஸ்டர் சார்ல்ஸ், இவங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது. ரொம்ப ஆசையாக அன்பாக எல்லாம் எங்களை இங்கே கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை க்ரியேட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நீங்கள் ஒரு லீடராக இருக்கீங்க சார். அண்ட் உங்ககிட்டேருந்து நான் எப்படி ஒரு லீடராக இருக்கணும்னு கற்றுண்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தில் எவ்வளோ தப்பு நடக்கும் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் யார் பற்றியும் எந்த தப்பும் சொல்லாமல் எல்லாரையும் புகழ்ந்தேங்க. அண்ட் அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். ஸோ ஆஸ் அ லீடர் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் Sir Isaac group of institutions for all your great leadership and providing so much education to this so-called backward community. Thank you, sir. Thank you. Your words have touched our hearts, ma'am, and motivated us to believe in ourselves. Thank you so much, ma'am, to be here. ஆபிரகாமோடைய ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? அவர் பேசுகிற அந்த சூர்யா வாய்ஸ்க்கு எத்தனை பேர் ஃபேனாக இருக்கீங்க? விஜய் டிவியில் சத்தியம் தோற்பதில்லை, so truth never fail. So the one and only Abraham Williams super singer 11 performer Abraham அவங்களுக்காக மீண்டும் எல்லாரும் பலத்த கைதட்டல் கொடுத்தலாம்.
கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவேன் இத்தவணை என்னை ஆட்கொள்வாய். இங்க இல்ல, இங்க பாங்க, இங்க பாங்க, உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. களவாடிய சிந்தனை திரும்பத்தாயா. ஏன்னா இவரை சாதாரணமா இவ பெர்ஃபார்ம் பண்றவர் இல்ல, அதனால கொஞ்சம் ஸ்பெஷலா உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் இந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 52 வயசு இருக்கும். அவங்க தான். ஹலோ மேம். ஹலோ ஹலோ ஹலோ. அவங்க தான் மிகப்பெரிய ஃபேன். ரொம்ப நேரமா நான் தான் இன்ட்ரோ பண்ணுவேன்ட்டு இருந்தாங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரி மேடம், ப்ளீஸ். லவ்லி. ஸோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பக்கத்துல இருந்து சவுண்டே காணோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ. பியூட்டிஃபுல். ஸோ இந்த இடத்துல நிறைய இன்ஸ்பைரிங்கான நிறைய பேரை நாங்கள் ஸ்டேஜில் பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எதுவுமே இல்லாமல் உங்கள் சைட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்புறம் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறோம். ஸோ எங்களாலையுமே முடியும் அப்படின்னா உங்களாலையுமே கண்டிப்பாக முடியும். அதனால் முயற்சி பண்ணுறதை மட்டுமே என்றைக்குமே விட்டுறாதீங்க. முயற்சி, பயிற்சி, அதே நீங்கள் ஒரு சுழற்சியாக பண்ணுங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிற ஒரு சின்ன ஒரு கருத்து. எத்தனை தளபதி ஃபேன்ஸ் இருக்கீங்க இந்த ஹவுஸ்? ரைட். எத்தனை அனிருத் ஃபேன்ஸ் இருக்கீங்க? சேர்ந்து பாடலாமா? ரெடியா? SINC அப்படின்னு சொன்னா ஓகேவா? SINC ரெடியா? ரைட். சத்தம் பத்தல, சத்தம் பத்தல. கொடுக்கும் செங்கத்தை சிந்தாதப்பா, அவன் தடுத்தோம் என் ரோட்டு மாறாதப்பா. ரெடிதான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா. விரல் அடிக்கிற பறை அடிக்கிற நாடத்தான், விரல் எடுக்கிற தீ பந்தம் நான் ஏத்தத்தா. ஏ பட்டாது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டாச்சிய சடிக்க, கெடா வெட்டி கொண்டாகடா என் பசி நான் தனிக்க. டவுன் டட டவுன் டட டவுன் 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 டட டவுன் டட டவுன் டவுன் டட டவுன் 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 டட டவுன் 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 டட டவுன் டட டவுன் 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 டட டவுன் டட டவுன் டவுன் டட டவுன் 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 டட டவுன் 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 டவுன். சேர்ந்து பாடலாமா? புகையில் அறுவடைக்கு தயாரான ஆப்பனன்ட் களை எடுத்து தலைவலியை போக்கி பசங்க தலையெழுத்து அதோட ஆட்டங்கத்தான் கட்டி வச்சு கோணிய கட்டி லாரியில ஏற்றி ஆட்டு போட்டு அனுப்பிடுவோம் ஃபேக்டரிக்கு. எல்லா ப்ளூ பிரிண்டும் பெரிய மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஏட்டி வந்தா உள்ள படையில பலசாவைக்கு அதோட ஆட்டு சரையும் வீட்டு சுருட்டு கேங்கில இல்ல போய் பொருட்டு வெள்ளாட்டுக்குள்ள வேலை நோத்து வேர்ல்டு வைடு லிங்க். எல்லா ஊரும் நம்ம உருவாக்கிங்க நம்ம அத்தனை பேரு அசைவோம் ஒரே மாதிரி சிங்க. சிங்கிள்ஸ் இல்ல கும்பல் சண்டை கழிச்சு 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 போயிட்டு பத்த வச்சு புகைய விட்டா. முதல்ல தளபதி ஃபேன்ஸ் டவுன் 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 டவுன். வரல கட்டி கட்டி கோயம்புல கொதிக்குது பார் அண்ணன் கால் அழகு அடிதடி கட்டு கத்து எங்க சமைகள் வர அட கலந்திருக்கு கதிப்பல கட்டி என்ன குத்த காத்திருக்கு அதுதான் கணக்கு. இந்த கத்தியார கோபனா ஸ்கட்சி எனக்கு புரிதா உனக்கு? மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெல்ல வருவாப்பா. மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெல்ல வருவாப்பா. ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கு கேட்டாலே அதிரும் பார் உனக்கு. போஸ்டர் அடி அண்ணன் அடி கொண்டாடி கொளுத்தண்டி. எஸ்ஐசி அண்ணன் நான் இறங்கி வரவா. செயல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா.
எவன் தடுத்தும் ஏறோட்டு மாறாதப்பா நான் ரெடிதா வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா விரல் அடிக்கிற பறை அடிக்கிற நாடத்தா விரல் அடிக்கிற தீபந்தம் நான் ஏத்தத்தா பத்தாது பாட்டு அண்டாவ கொண்டா கடா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தணிக்க டவுன் டடா டவுன் டடா டவுன் 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 டடா டவுன் டடா டவுன் டவுன் டடா டவுன் 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 டடா டவுன் 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 செம எல்லாம் செம என்ஜாய் பண்ணிங்களாப்பா. அந்த லாஸ்ட்லலாம் செம க்ரௌடு, பியூட்டிஃபுல். ஆமாம், ஆடி ஆடி மூச்சு வாங்குது. எத்தனை பேருக்கு லவ் சாங்னா பிடிக்கும்? ஓகே, ஆனால் நான் அதுக்கு ஸ்பெஷலே இல்லையே. எத்தனை பேருக்கு லவ் பிரேக்கப் சாங்ஸ்னா பிடிக்கும்? சரி, ரைட். அப்ரஹாம் சார். மேம் அர்ஜுனர் வெளில இன்னைக்கு கண்டிப்பாக பாடணும் நீங்கள். ஆஹா, தளபதி ஃபேன் நாங்களாம். பாடிடுறேன், இந்த ஒரு பாட்டுக்கு அப்புறம் சேர்ந்து பாடிடுறேன் நினைக்கிறேன். எத்தனை சந்தோஷ் நாராயணன் ஃபேன்ஸ் இருக்கீங்க? நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசா உன் மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னால காணோம் அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம் பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா காத்தே இங்க வீசல காத்தாடி கேக்குதா உன் மேல குத்தம் இல்ல நீ ஒன்னும் நானும் இல்ல பூங்கொடி வாடி போச்சே என் செடி வான்மதி பைங்கிலி ஆசை தீர வாட்டு நீ ஒன்ன நினைச்சொன்னும் சோகத்தில் ஒன்னும் கெத்த காட்டிட்டு அழுவுறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே தென்மொழி வாடி போச்சே என் செடி வான்மதி பைங்கிலி ஆசை தீர வாட்டு நீ. ஹலோ ப்ரோ, உங்கள் கூட பாடுறதுக்கு உங்கள் கோசிங்கர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி, எங்கே புக் பண்ணிட்டீங்களா? ஆமாம், சீசன் 11லேயே புக் பண்ணியாச்சு. ஐயோ சீசன். ஆமாம், தவசலி மேடம் அவங்க தான். அவங்க வந்து ஐயோ டக்குனு பேரை சொல்லிட்டேனா? ஆமாம், தவசலி மேடம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலி பிரதர், நான் வந்து மிமிக்ரி அடிச்சு நான் வந்து வாய்ஸ் மாற்றி பேச முடியும். ஒருத்தவங்க மாற்றி வாய்ஸை மாற்றி பாடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தவசலி மேடம் அவங்களுக்காக மீண்டும் நல்ல ஒரு பலத்த கைத்தலுடன். நீங்க வரீங்க அப்படின்னே நான் வந்து 2 நாளாக சாப்பிடாம டயட்ல இருந்தேன். ஏன்னா வந்து நான் உங்க அழகுல என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு தான் உங்களை பிடிக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பேர்த்துக்கு உங்களை பிடிக்கும் போது எனக்கே லைட்டாக வந்து பொசசிவாக இருக்குது. எப்படி இருக்கீங்க? சூப்பராக. எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காங்களா? ஸோ ப்ளீஸ், நாகப்பட்டினம் வந்திருக்கீங்க. ஆமாம். எப்படி இருக்கு? எனக்கு வந்து இவ்வளோ க்ரௌடு இருப்பீங்கன்னு நான் வந்து நிஜமாவே நினைச்சே பார்க்கல. அவ்வளோ க்ரௌடு உங்களை பார்க்கறதுக்காக தான் நின்றுருக்கு. இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அப்படியே உருகி போயிடுவேன்.
ஸ்டேஜ்லயே. ஓகே, இதுக்கு மேல வந்து நான் ஐஸ் வைக்க விரும்பல. அதானே, அதுதான் இப்போ எதனா பாயிண்ட் இருக்கணும். எதுக்கு நீங்க ஐஸ் வச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அது கொஞ்சம். வந்து நான் பின்னாடி சொல்றேன். நிறைய இருக்கு. அதுவும் நம்மளுக்காக ஸ்பெஷல் ஐஸ் வச்சா கூட பரவாயில்ல. வர்ற எல்லாருக்கும் இப்படிதான் பண்றாரு. நான் அதை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் கீழே வாங்குற இருந்து. பேமெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணல. சரி, ஓகே தான். என்னங்க திடீர்னு இப்படி பாதியில விட்டு போயிட்டீங்க? ஸோ ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மணி 9 ராவு போகுது, இன்னும் கூட நீங்க எல்லாம் வந்த எனர்ஜிலேயே இருக்கீங்க. எப்படிங்க? ஆஹா, செவையா இருக்கு. ஒரு க்ரௌடு வந்து இப்படி நம்மளை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்டா தான் ஸ்டேஜ் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ்லேயும் நான் சொல்லுவேன் இதை, இங்கேயும் அதை சொல்கிறேன். ஏன்னா க்ரௌடு வந்து எனர்ஜெட்டிக்காக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டிஸப்பாயிண்டிங்காக இருக்கும் எங்களுக்குலாம். ஆனால் வந்து இவ்வளோ அழகாக வந்து எங்களை வெல்கம் பண்ணதுலேருந்து எங்களை வந்து இவ்வளோ நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக எங்களை தான் வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையுமே ஒரே மாதிரி அழகாக ரசிக்கிற உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? முத்தம் கொடுக்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் ஒரு முத்தம். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். ஹலோ, ஹாய். ஐயோ, ஆடலாம், தப்பில்லை. அசதோசை அவ்வளவட அசப்பட்டத செய் 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 உத்தி ஒன்று மொய் போதாத டொய் சத்த எழுதி வை வை வை. நான் பிறந்த பத்தொரு கல்லி, நான் வளர்ந்த ஜிலவி கல்லி, நான் பிறந்த பத்தொரு கல்லி, வளர்ந்த ஜிலவி கல்லி, சிரிச்சேன் எல்லாரும் கல்லி மாமா. அழகா பார்த்தா ஜவுளி கடை, அலந்து பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. ஆசை தோசை அப்பளவட ஆசைப்பட்டத செய் 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 ஒன்று மொய் போதாத டொய் சத்த எழுதி வை வை வை. குளிச்சு கரையறி போனா மீன்கள் எல்லாம் மோட்சம் பெறும். நான் கடிச்ச தக்காளி பழமும் 4 கோடி ஏலும் போகும். நானும் சந்தன கட்ட வாசம் பொங்குற கட்ட வைரம் பச்சனை கட்ட அடிச்சுக்கமா. நானும் சந்தன கட்ட வாசம் பொங்குற கட்ட வைரம் பச்சனை கட்ட அடிச்சுக்கமா. ஒரு தீபந்த நட்ட வச்சு வாக்கு பந்து விளையாடலாம். நான் பிறந்த பத்தொரு காலி, வளர்ந்த ஜிலாவி காலி, சிரிச்சேன் ஒரு காலி மாமா. அழக பார்த்தா ஜவுளி கடை, அலந்து பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. அசை தோசை அப்பளவட ஆசைப்பட்டத செய் செய் செய். இவங்கெல்லாம் ஆடுறாங்களே, எனக்கு ஆடவே தெரியும். One, two, 1, 2, 3, 4. என்னக்கா பார்த்தாலே போதும் குத்தாலும் நிமிர்ந்திடுவே கண்ணக்கா. பார்த்தாலே போதும் கடவுளுக்கும் ஆசை வருமே. நேத்து பத்தல குண்டு, நாளைக்கு செங்கல் பட்டு, இன்னைக்கு உனக்கு என்ன வந்திருக்கேன். நேத்து பத்தல குண்டு, நாளைக்கு செங்கல் பட்டு, இன்னைக்கு உனக்கு என்ன வந்திருக்கேன். நானும் போகாத ஊரே இல்லை,
கேளு. ஐயோ தேங்க்யூ தேங்க்யூடா தேங்க்யூ எவ்ரி. ஐயோ எனக்கு வந்து உண்மையாகவே டான்ஸ்லாம் ஆடவே தெரியாது, கூச்சமாக இருக்கும் எனக்கு ஆட சொன்னாலே. அதாவது அப்படி எப்படி சொல்ல வரேன்னா, நான் வந்து பயங்கரமாக இந்த குத்து லோக்கல் டான்ஸ்லாம் பயங்கரமாக ஆடுவேன். எனக்கு இந்த மாதிரி டீசெண்டாக ஆட தெரியாது. இவ்வளோ பெரிய காலேஜில் இவ்வளோ பெரிய 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 மக்கள் முன்னாடி வந்து அசிங்கமாக இந்த மாதிரி அண்ணா அசிங்கமாக நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே பெண்மையாலாம் உணர்றேன். எனக்கு இன்னைக்கு நான் இப்படிலாம் நான் கிடையவே கிடையாது. சே, அதனால தான் சரி ஓகே எல்லாருமே அழகாக வந்து சாஃப்டான பாடல்லாம் பாடுறாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி நான் பாடினா யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என்னோட ஸ்டைலே நான் ஒரு பாட்டு பாடிட்டேன். தேங்க்யூ, எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரைட், இப்போ ஒரு டுவேட் பாட்டு பாடி அப்படி முடிக்க சொல்கிறாங்க நம்ம. ஆமாம், இந்த பாட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போய் ஆடலாம் அப்படின்றாங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்றாங்க. ரவுண்டா? மெரிகோ ரவுண்ட். அங்கே வரணுமா? இங்கேருந்தே பாடலாமா? இங்கேருந்தே பாடலாம். இங்கேருந்தே பாடலாமா? இல்லைங்க, அங்கே தூரம் வந்தா இன்னியஸ் இல்லை, அதனால தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாருங்களேன். இன்னியஸ் இல்லை, அதனால அங்கே வந்தா எங்களுக்கு ஃபீட்பேக் அடிக்கும், பாட முடியாது. சரி, அதனால தான். இன்னியஸ்னா இன்னியஸ் தம்பி காதல். ஓகே தம்பி, கீழே இறங்கு. எத்தனை ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஆமா, அவரு பாட்டு தான். இது ஒரு மாதிரி கானா மாதிரி ஒரு சாங். அந்த கானா வைப்புக்குள்ள போயிடலாமா? ஓகே தான், ஓகே தான். ஓ, இப்போ நான் பல்லார்னு அடிக்கணுமா? நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. மச்சவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மச்சவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா பத்துக்குவேன் ஓ மடியில சாஞ்சி, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சு. சேர்ந்து பாடலாமா? உங்களை பார்க்கும்போது எனக்கு ஏறுது கிக்கு. எஸ்ஐஎல்சி உன்னை பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்க. நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு. சீனு போட வேணானோ சீலர போல, பல பலன்னு மினுக்கிறிய வார்னிஷ போல. சீனு போட வேணானோ சீலர போல, பல பலன்னு மினுக்கிறிய வார்னிஷ போல. ஐயோ வார்னிஷ போல, ஐயோ வார்னிஷ போல. அதெல்லாம் போட்டாங்களா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு? ஆமா, இப்ப போடுங்களா டான்ஸ். கியா போல அம்மா போல உன்னை தூக்கின ஜாம போல செல்ல குட்டி ஓடி வாடி வச்சா மேலே. வாய
வாயில போட்டு மெல்ல வீடா ஜருதாமா ஐயோ இந்தியில சொன்னா நான் பியாரு கருதாமா உன் வாயில போட்டு மெல்ல வீடா ஜருதாமா ஐயோ இந்தியில சொன்னா நான் பியாரு கருதாமா உன்னை பியாரு கருதாமா கொட்டாயா சும்மா நடக்கிறே தவளை கொட்டாயா தவளை கொட்டாயா என்னுடைய மனசு தட்டாயா அன்னைக்கு ஹல்வா போல சாப்பிட்டு எஸ்ஐஎன்சி கிளாப் பண்ணலாமா மச்சவா இருக்கிறே பஞ்சம் விட்டாயா ஆமா பஞ்சம் விட்டாயா ஐயோ பஞ்சம் விட்டாயா சோஜாவா பட்டுக்குவேன் ஓ மடியில சாஞ்சி சும்மா வாட்டாமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன் காஞ்சு என் மனசு வசப்படுறிய நீ மீன போல ஆஞ்சு தேங்க்யூ தேங்க்யூ எஸ்ஐஎன்சி அண்ட் டு தாஸ் அண்ணா அண்ட் ஈவென்ட்ஸ் அவங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் ஃபார் காலிங் அஸ் டு திஸ் வண்டர்ஃபுல் பிளேஸ் எஸ் அண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வரும்போதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அண்ட் வி விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ரித்தம் 2K27க்கும் ஒரு அட்வான்ஸாக ஒரு விஷயத்தை போட்டு இங்கேருந்து கிளம்புறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் நான் எல்லா ஸ்டேஜ்லையும் சொல்கிறது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முக்கியமானது வந்து ஆடியோ அண்ட் ஆடியன்ஸ் தான் ஆடியோ வந்து பயங்கரமாக இருக்குது ஆடியோக்கு எல்லாருமே ஜோராக ஒரு வாட்டி கை தட்டலாம் பயங்கரமாக இருக்குது ஆடியோ ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் ஆமாம் பயங்கரமாக இருக்குது ஆடியோ அண்ட் நீங்கள் எல்லாரும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுனால இந்த ஷோ பயங்கரமாக போக போகுது இன்னும் பயங்கரமாக போக போகுது தேங்க்யூ தாஸ் அண்ணா ஃபார் இன்வைட்டிங் அஸ் அப்படியே சொல்லி நாங்கள் டட்டா பை பை சொல்லிக்கிறோம் லவ் யூ பயங்கரமாக போயிட்டு இருந்தது ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக இல்லை பயங்கரமாக மாற்றிருக்கீங்க வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ ஆக்சுவலி வந்து உண்மையிலுமே வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க மீண்டும் ஒரு பலத்தை கைத்தல கொடுத்தலாம் ரெண்டு பேருக்கு அவங்களுக்காக ஸோ நீங்கள் இன்னும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு